பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த ஓய்வுகளை கர்த்தர் வார்த்தை உங்களை பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாள் தகப்பனே வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி தகப்பனே பரிசுத்த ஆவியானதை உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோட பேசும் உங்கள் வார்த்தையை கடந்து வரட்டும் அப்பா. ஆவியான தேவனே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வரவேற்கிறேன். உங்களை பார்ப்பது இந்த யூடியூப் வழியாக இந்த நிகழ்ச்சி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக கண்மொழியான கிறிஸ்து இந்த தேவத்தை பார்த்துட்டு வரணுமோ. நம் தேவனுக்கு எதுக்காக கண்மொழியான கிறிஸ்து என்ற தலைப்பு அவர்கள் அந்த நாமம்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஊழியம் செய்யும் போது எதை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல், சுற்றிருக்க என்னதான் துச்செய்தி வந்தாலும் சரி அவர் கலங்கல பயப்படல. அவர் இதான் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஹல்லேலூயா பூமியில் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. ஆமேன். அவர் எதற்கு பூமிக்கு வந்தாரோ அதற்கு எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. ஆமேன். கூட வந்து பரியாசம் பண்ணாங்க, எவ்வளோ கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு, அடையாளத்தை காண்பிச்சாரு, மரித்து எழுப்பினார். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவர் சிலுவையில் அறியும்படி ஏகமாக கூக்குரலிட்டார்கள். ஆனால் இதுதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ எவ்வளோ அற்புதம் பார்த்தாங்களே, என் கூட இருக்கவங்க என்ன சிலுவையில் சொல்கிறாங்கன்னு. ஆனால் அது குறித்த கலங்கப்படலை. இதான் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவங்க ஆகாரமாக அந்த பூமியில் அது செய்து முடிச்சிட்டாரு. ஆமே. நமக்கு எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவை இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இப்படி எழுதியிருக்கிறது ஏசாயா புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் படிக்கிறேன். உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதோடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தர் என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தர் யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அசைக்கப்படாதபடிக்கு நமக்குள்ள இன்னைக்கு ஆத்தும நங்குருமா இருக்கிற அன்பான தேவஜனமே, இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த ஓய்வு நாளில் சபைகள் மூடப்பட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்ம கிருபையா இந்த இன்டர்நெட் வாயிலாக தேவத்தை பகிர்ந்து கொள்ளும்படி, இந்த தேவத்தை உலகமெங்கும் தன்னுடைய ஜனங்கள் பார்க்கும்படி தேவன் இந்த வழியை உண்டாக்கி இருக்காரு. ஹல்லேலூயா. அதற்கான கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அன்பான தேவஜனமே. ஏசாயா அப்படி எழுதியிருக்காரு, கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தர் யெகோவா நித்திய கண்மலையா இருக்காரா. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, பூமியில பொல்லாங்க போல பூமி இருக்கு, நம்ம சுற்றி தீங்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம எதுவும் கலங்காமல் பயப்படாமல் நம்ம இயேசு கிறிஸ்து உறுதியை பற்றி கொண்ட போது எந்த தீங்கும் நம்ம தீண்டாது. ஆமேன். எந்த பேரும் நம்ம தொட முடியாது நம்மள. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரே தடவை சிலுவை பலியாயிட்டாரு, ஒரே தடவை சேதமாயிட்டாரு. இனி அவர் சேதம் இல்லை, இனி பலியாக போறது இல்லை. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கும் நம்மளோட பாவத்தை சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கோம். நம்ம இனி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கோம். நம்ம கிறிஸ்துவுக்கு சேதம் இல்லை, அப்ப நமக்கும் சேதம் இல்லை. கிறிஸ்துவுக்கு வியாதி வராது, இனி உங்களுக்கு வியாதி வராது. ஹல்லேலூயா. அது கர்த்தர் சொல்லியிருக்காரு சங்க 91ல, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்களுக்கு கூடாத தலங்க சொல்லியிருக்காரே. ஹல்லேலூயா. அதில் அவங்க இருந்து காலை வேளையில பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதா ரொம்ப தேவ ஜனமே. ஹல்லேலூயா. இப்படியா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கப்படப்பட்டு எழுந்த பிறகு அப்போஸ்தலர் சீஷர்களுக்கு தேவன் தரிசனமாகிறாரு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் பார்க்குறோம். நம்ம பேதுரு, ஸ்தோவான், பிலிப்பு, அப்புறம் பவுல், ஒவ்வொரு காரியம் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம தொடர்ந்து அவங்க சீஷர் எப்படி கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினாரு, எப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ அதே ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்ட பிறகு கூட சரி தன் சீஷர்கள் மூலமாக காமிச்சு அவங்களுக்கு தன் சக ஜனங்களுக்கும் காண்பிக்கும்படி செய்தார். எதற்காகனா நான் உயிரோடு இருக்கேன்னு கர்த்தர் காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. சீஷன் கரத்தில் அநேக அற்புதத்தையும் அடையாளத்தை காண்பிச்சாருமா தேவஜனமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதற்காகனா நம்ம நேற்றும் இன்றும் மாறாதவர். அந்த அப்போஸ்தலர்கள்லாம் கர்த்தர் சித்தத்தை செய்து முடிச்சு பரலோகம் போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நான் தான் அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. சகல ஜாதிகளுக்கும் நம்மளால சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி மருத்துவ எழுப்பினாங்களோ நம்மளை எழுப்ப முடியும் அன்பான தேவஜனமே. ஹல்லேலூயா. நோய்களை சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. குருடரை காண செய்ய முடியும், செவிடரை கேட்க செய்ய முடியும், சப்பா நடக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு விசுவாசம் ஒன்றுதான் அன்பான தேவஜனமே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நம்மளை விசுவாசிக்கணும், சுகத்தை பெற்றுக் கொள்வது அவங்களும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா.
அப்போதான் அந்த காரியம் நடக்கும். அன்பான தேவஜனமே, ஒரு சில விசுவாசம் இருந்து ஒரு சில விசுவாசம் இல்லைன்னா அந்த கிரியை நடக்காது. அது ஒருமனப்பட்டு ஆவி இருக்கணும். அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா அநேக எழுதிருக்கு, ஒருமனப்பட்டு நீ படிச்சு பாருங்க வேணாம். இதற்கான ஒருமனப்படும் போதுதான் பரிசுத்த ஆவி நம்ம நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர் கூடி இருக்கும் போதுதான் ஒருமனப்பட்டு கூடி இருந்தாங்க. பரிசுத்த ஒவ்வொரு அக்கில் அவங்க நிரப்பினாங்களா, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க எழுதிருக்கு. ஹல்லேலூயா. இப்படி பேதுரு பார்த்தீங்கன்னா நடக்கும் போதே நிலப்பட்டு சுகமாகறாங்க. ஹல்லேலூயா. எதற்கான பேதுரு விசுவாசித்தாரு, எனக்குள்ள பெரிய தேவன் இருக்காருன்னு. அந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா விசுவாசித்தாங்க. பேதுரு நடக்கும்போது நிலப்பட்டாங்களும் சுகமாயிடுவேன் அவங்க விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பேதுருவை கிறிஸ்துவை பார்க்குறாங்க அவங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு இல்லாதான் பரலோகம் போயிட்டாரு. ஆனா பேதுருவை கிறிஸ்துவ அதுதான் வேதத்தில் எழுதியிருக்கு. இவர்கள் கிறிஸ்து அவர்கள் சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்து கூட இருந்ததால கிறிஸ்து அவனுக்கு பண்ண நாம கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்மளும் கிறிஸ்துவர்கள். நம்மளாலையும் அப்போஸ்தலர் அதே அற்புதத்தை அடையாளத்தை நம்மளால செய்ய முடியும். அன்பா தேவஜீவி அதாவது காலையில் சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் வேதத்துக்கு பார்ப்போம் நம்ம. Oh, glory to God. அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா சவுல் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. சவுல் எல்லாரும் தெரியும். சவுல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையும் துன்பப்படுத்தினாரு, சபையை இடிச்சு போட்டாரு, கிறிஸ்துவர்களை கொலை பண்ணி போட்டாரு. அவர் இன்னொன்று அதை பெற்றுக்கொண்டார். அதாவது ரோமர் பிரிவிலிருந்து அதிகாரம் பெற்றுக்கொண்டாரு. தாமஸ்குக்கு போய் நான் போய் கிறிஸ்துவ அழிக்க போறேன்னு அதிகாரம் எழுதி வாங்கி கொண்டாராம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல சபைகள் இடிக்கப்படுது, கிறிஸ்துவர்கள் பாழாக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஏன்னா அதிகாரம் பெற்றுக்கொள்றாங்க அவங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சவுலை சந்திச்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜன கர்த்தரை சந்திக்க வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சவுல் போயிருக்க இந்த பூமியில ஜனங்கள் பவுலாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிப்பாங்க. அவங்க கர்த்தரே தேவன், இயேசு ஆண்டவர் என்று சொல்லும்படி கர்த்தர் ஒவ்வொரு எழுப்புவார். ஹல்லேலூயா. நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியருக்கு போய் இந்த மார்க்கத்தாகிய புருஷரையாகவும் ஸ்திரீயாகியும் நான் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தாமஸ்குவிலே ஜெப ஆலயங்களுக்கு நிருபர் கேட்டு வாங்கினான். அவன் பிரமாணமாய் போய் தாமஸ்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்து ஒரு ஒளி அவன் சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என் துன்பப்படுத்துகிறாய்? எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு ஆண்டவரே நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமாம் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் நாமத்துல ஊழியம் செய்யறோம். அநேகருக்கு நம்ம கைப்பிடித்து கொடுக்கிறோம். கர்த்தர் சொல்றோம். நம்ம இதற்காக கர்த்தர் ஜீவன தேவன் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கர்த்தர் வரப்போறாரு, அவரு மெய்யான தேவன், அவர் எல்லாருக்காகவும் ரத்தம் செஞ்சிருக்காரு, எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்காரு. அவர் ரத்தத்தை நம்ம எல்லாரும் பாவ மன்னிப்பு இருக்கு பூமியில. அதனால எல்லாரும் சொல்றோம். நம்ம விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆமென். இதுல 11ஆம் வசனம் எழுதிருக்கு. அவ கர்த்தர் எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதா வீட்டிலே தர்சுப்பட்டனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவரை தேடு, அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பா தேவஜனமே, நம் தேவனுக்கு நம்ம பர்சனல் டீட்டெயில் எல்லாமே தெரியும். A to Z. உங்கள் வீட்டு அட்ரஸ்லேருந்து உங்கள் டோர் நம்பர்லேருந்து நீங்கள் பர்சனல் டீட்டெயில் என்ன மனசை நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, எல்லா விஷயமும் தெரியும். அவர் ஒன்றுமே மறைக்க முடியாது. நம்ம வேதம் சொல்கிறது அவர் முன்னாடி எல்லாம் நிர்வாணமாக இருக்கான். நம்ம அவரை விட்டு எங்கே ஓடி போக முடியாது. நம்ம தாவீது சொல்லியிருக்காரு, நீ பாதாள போன அங்கே இருக்கிறேன், எங்கே போனாலும் தேவனுடைய கண்கள் பூமி இங்கே உலா சுற்றி கொண்டு இருக்கிறதாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படி சவுல் பார்த்தீங்கன்னா இப்போ துன்பப்படுத்தி கண் பார்வை இழந்துடுறாரு அவர். அப்போ தீர்க்கதரிசி அனனியா என்பது தேவன் சொல்றாரு, நீ போய் இந்த இடத்துல சவுல் இருக்காரு, நீ அவர் போய் தொட்டு அவர் கண்களை தொட்டு நீ ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் நிரப்புவார், கண்கள் திறக்க போனவன். ஹல்லேலூயா. என்ன கண் திறக்க போனா அவருக்கு கண் பார்வை இல்லையா? அப்படி இல்லை, அவர் பாவத்தை இருக்கும் போது அந்த கண்கள் மூடப்பட்டது அவருக்கு.
கர்த்தர் தொட்ட உடனே இருள கண்கள் மூடப்பட்டது. அப்ப தீர்க்கதரிசி அனனியா போய் தொடர்றாரு. அவரை தொடர்ந்து தொடும்போது கண்கள் பார்த்து செதில் கீழே விழுதான், மீன் செதுகள் மாதிரி. அதனா ஆவிக்குரிய மனக்கண்கள் பவுலுக்கு திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பாவத்தை சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார் என்று இதே அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய மனக்கண் திறக்கப்பட்டது. அவர் பரிசுத்த ஆவியினர் அவர்கள் வல்லமையா நிரப்புறாரு. ஹல்லேலூயா. வேதத்தை அநேகரை பார்த்து அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும் போதே பரிசுத்தம் நிரப்புறாரு. பவுலா மாத்தினாரோ, எப்படி வல்லமையை பயன்படுத்தினாரோ. நீ புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா அநேக நிருபங்களை பவுல் தான் கத்து எழுதியிருக்காரு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிரப்பப்பட்டு பவுல் அநேக நிருபங்கள் எழுதியிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வல்லமையா பயன்படுத்தினார். எதற்காகனா அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. இப்படி எழுதியிருக்கிறது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம் படிக்கிறேன். அது கர்த்தர், நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னோட நாமத்தை அறிவிக்கத்தற்காக நான் தெரிந்து கொள்ள பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்து எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அம்மா தேவஜனமே, கர்த்தர் பவுலை தெரிஞ்சு கொண்டாரு. தெரிஞ்சு கொண்டு அவர் சோதிக்கல. அவர் என் ஜனங்கள் கஷ்டப்படுத்தினியா, சபையை நீ இடிச்சு போட்டியான்னு சொல்லி அவர் கஷ்டப்படுத்தல. ஒரு காலம் புரிய வைக்கிறார் பவுலுக்கு. ஒரு கிறிஸ்துவன்றது ஒரு மதம் இல்லை, இது என் ஜனங்களை மீட்கப்பட பூமிக்கு நான் வந்தேன். அதை புரிஞ்சிக்க அநேக துன்பப்படுத்துறியே, அநேகர் நீ பாழாக்குறியே, அதை நீங்க நாமத்தை நீ சொல்ல போற அநேகருக்கு. அதனால உன்னை பக்குவப்படுத்துறாரு. பவுலை கர்த்தர் பக்குவப்படுத்துறாரு. ஊழியனா என்ன, சுவிசேஷம்னா என்ன, என் நாமத்தை நீ பிரசங்கிக்க போய் அவனுக்கு எதிர்ப்பு வருது. அதுக்கப்புறம் தேவன் அவருக்கு வழிநடத்துறாரு, அறிவுரை சொல்லி அதை பக்குவப்படுத்தி அப்புறம் கொண்டு போறாரு. வல்லமை பயன்படுத்துறாரு. ஆனா இப்ப வேதத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களையே பவுல் அதிக வல்லமை பயன்படுத்த அநேக அற்புதத்தை அடையாளங்கள் தேவன் செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. விசுவாசித்தா அதை சொல்லியிருக்காரு. விசுவாசிகளோட அடையாளம் சொல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். பார்ப்போமா? மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேத யாதனை குடித்தாலும் அது அவர் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் கைகள் வைப்பார்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அம்மா தேவஜனமே, இப்போ கடைசி நாட்களுக்கு முன்பாக என்னோட மனைவி சகோதரி உடம்பு சரியாமல் இருந்தாங்க. அப்போ என் மனைவி சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட, இது மாதிரி எங்கள் ஹஸ்பண்டு கிட்ட நீங்கள் பெயர் பண்ணிக்கோங்க, கர்த்தர் பரிபூரண சுகம் கொடுப்பாருன்னு. இது கர்த்தர் நாம மகிழ்வுக்காக நான் சொல்கிறேன். இந்த சாட்சியை நானும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஃபோனில் அவன் ஜெபம் பண்ணேன் 2 days முன்னாடி. அவன் ரொம்ப நாளாக அவனுக்கு உடம்பு ஃபீவர் இருந்திருக்கு, தோட் பெயின் இருந்திருக்கு. நான் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நேரமே வார்த்தை அனுப்பி சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் ஜெபிக்கும் போது சகோதரி பரிபூரண சுகத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இது என்னுடைய பெரும்பாடு ஒண்ணுமே இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். வல்லவன் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாமத்துல ஜெபிக்கும் போது அந்த சகோதரி விசுவாசித்தாங்க. கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறான். ஹல்லேலூயா. விசுவாசித்த அவர்கள் இயேசு கிறிஸ்து நாம சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எல்லா சபையில விசுவாசிகளா இருக்கும். நான் கர்த்தர் அப்படி சொல்லல, விசுவாசிகளா கூட அடையாளங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. என் நாமத்தின பிசாசுகளை துரத்துவாங்களாம். பிசாசு சொல்லல, பிசாசுகளை, சின்ன பிசாசு இருந்து எல்லா பெரிய பிசாசு வரைக்கும் துரத்தும் அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம பெரிய கொண்டு இல்லை, நமக்குள்ள பெரிய தேவன் இருக்காரு. அவருடைய வல்லவன் நாம வானத்தில் பூமியின் மேலெங்கும் பிதாவாகி இயேசு தேவன் வல்லவா நாம பயன்படுத்தி இருக்காரு. ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு எல்லா வியாதிகளும், எல்லா நோய்களும், எல்லா சாத்தான்களும் முடங்கும் இயேசு நாமத்துல. நாம எதுவும் அசைக்க முடியாது, ஆட முடியாது. அதை நீங்க பிசாசுகளை பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டி உங்களுக்குள்ள பெரிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அதை பிசாசுகளை துரத்துவீர்கள் நீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு காரியம் பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை இப்போ ஓடுற பாம்பை பிடிச்சி வச்சுக்கலாம், அது கொத்திவிடாது. நம்ம தேவ வசனத்தை நம்ம புரட்டக்கூடாது. நம்ம சர்ப்பம் எடுப்பாங்கன்னா சங்கீதம் 90 எழுதிருக்கு, இது சர்ப்பங்கள் தேர்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லம் மேற்கு கொடுக்கிற அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை சத்துரு என்னதான் வெள்ளப்பட வந்தாலும் சரி, வாழ்க்கை என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி, பிரச்சனை கொத்துற மாதிரி வரும்,
சூழ்நிலை பிரச்சனைங்க வரும். கத்த சொல்றாரு, ஒன்று உன்னை சேதப்படுத்தா சொல்லியிருக்கா. ஹalleluya. ஏன்னா சிங்கத்தின் விரிவு பாம்பு மேல் நீ நடந்து பால சிங்கத்தை வலுசற்பத்தை மிதித்து போடுவாய், எந்த தீங்கு ஒரு தீண்டா சொன்னாரே. ஹalleluya. அதுதான் வேதக்காரர் கூறுகிறது. ஹalleluya. மார்க் அப்படி எழுதியிருக்காரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுவாங்களாம். ஹalleluya. அந்த அப்போஸ்தல நாட்கள்ல எப்படி பரிசுத்த ஆவியானவர் சீஷர் நிரப்பினாரோ, ஹalleluya, இன்னைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது, அவன் ஒருவன்படும் போது பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஹalleluya. சொந்த குமாரன் கொடுத்த பிதாவாகிய தேவன் அது கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காம எப்படி அன்பானவர்களே, நிச்சயம் நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நம் தேவன் அதிக அதிகமாக கிரியை வளர்வதற்கு அன்பானவர்களே. ஹalleluya. நீங்க இயேசு கிறிஸ்து நாம விசுவாசிங்க. அவன் பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால தேவன் சொல்லியிருக்க என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது சொல்லியிருக்காரு. ஆமென். நீங்க என்னில் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் பலத்தை காரிய செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஹalleluya. அப்புறம் வார்த்தை இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது அவன் ஹalleluya நம்ம வாழ்க்கை வெற்றி பெற முடியும். எந்த சூழ்நிலையும் சரி, மழை போல் பிரச்சனை இருந்தாலும் சரி, நாம அதை தகுதிபடியாக காண்பாடுவார்களே. ஹalleluya. அடுத்த காரியம் பாருங்க, சாவுக்கு யாதொரு குடித்தாலும் அது அவர் சேதப்படுத்தானாம். ஹalleluya. சில நாட்கள் முன்பாக நான் ஒரு தேவ மிஷனரி சாட்சி கேட்டேன். அவர் வல்லமை பயன்படுத்தப்பட கத்தர் பயன்படுத்தப்பட்டாரு. அப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சாப்பாடில் வந்து பாயசம் கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடில் அவருக்கு அதையும் அவருக்கு அன்பாக கொடுக்குறது சாப்பிட்டாரு. அவர் தெரியாமல் சாப்பிட்டாரு. அவர் சுத்தம் சாப்பிட்டாரு. ஆனால் ஒன்றை சேதப்படுத்த அத்தனை பார்த்தா திருப்பி அவர் போய் கொண்டு இருக்காரு. அப்போ நம்ம சொல்கிறாங்க, அவங்க நான் இந்த மாதிரி விஷம் வச்சு வேணாங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு. ஹalleluya. ஏன்னா அவர் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்ம பாவம் மரணம் பிரமாணம் விடுதலாக்கிட்டு உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. ஹalleluya. அதுதான் வேதம் கூறுகிறது. சாவுக்கு ஒன்று அவங்க சேதப்படுத்தாது. ஆமென். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, glory to God. வியாதியஸ்தர் கைகள் வைப்பார்கள், அப்போது சுஸ்தமாவார்கள். ஹalleluya. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 10 எழுதிருக்கு, பிசாசை துரத்தும்படி வியாதியஸ்தர் கை வைக்க சுகப்படுத்தும்படி அவங்க அதிகாரம் கொடுக்கிறேன், இலவசமாய் பெற்றிருக்க இலவசமாய் கொடுங்கள் சொன்னார். ஹalleluya. காசுக்காக இல்லை, இலவசமா கொடுங்க சொல்லியிருக்காரு. என் நாமத்தை கைவை எப்படிப்பட்ட வியாதியஸ்தராலும் சரி. ஹalleluya. விசுவாசம் ஜெபினியாலே சுகமாக்கும். நீதிமான் செய்யப்பட ஜெபம் மிக பலம் உள்ளதா இருக்குது அன்பானவர்களே. ஹalleluya. இது நம்ம பிரச்சனை ஒரு உடம்பு சரியா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் ஓடக்கூடாது. நம்ம கிறிஸ்துவர்கள். ஹalleluya. நம்ம பரிகாரி, இயேசு கிறிஸ்து தான் பரிகாரி. அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் சில சுமந்துட்டார். அவரு எல்லா நோய்களையும் எல்லா பலவீனத்தையும் அந்த கல்வாரி சுமந்து தீர்த்துட்டார் மகளே. ஹalleluya. அவர் பைபிள் வேதம் சொல்லியிருக்காங்க. பைபிள் இருக்க மட்டும் இல்லை, பைபிள் இல்லாத வியாதி கூட சுமந்துட்டாங்க சிலுவையில. எல்லா வியாதிக்கும் இயேசு கிறிஸ்து வருவதா மருத்துவர். அவரே பரிகாரி. கத்த சொல்லியிருக்காரு யாத்திரைக்காமல, நான் எகிப்தில் வரப்பட்ட வியாதிகள் ஒன்றும் உங்க மேல் நான் வர பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. ஹalleluya. இந்த பூமியில எந்த தீங்கும் தீண்டாத அன்பானவர்களே, உங்க உங்க வாசப்பட இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்கு. உங்க வீட்டை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டிருக்கு அன்பானவர்களே. ஹalleluya. உங்க பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்க கூடாது தனங்காது அன்பானவர்களே. ஹalleluya. இப்படி கர்த்தர் விசுவாசிக்கிற அடையாளம் இது அன்பானவர்களே. ஹalleluya. இந்த காலை உங்க இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக. நான் தான் சவுலா இருந்தேன், இப்படி துன்பப்படுத்துறேன், இப்ப கஷ்டப்படுத்துறீங்க, நான் இயேசு கிறிஸ்து தேவை ஏற்றுக்கொண்டேன், அவரே ரட்சகன் அறிந்து கொண்டேன்னு அநேக சபைகளுக்கு அநேக தேசங்களுக்கு சாட்சி சொல்றாரு. ஹalleluya. இப்படி அவங்க கூடி இருக்கும்போது இத்தாலியா பட்டணம் பார்த்தீங்கன்னா பேதுரு பவுலை சந்திக்கிறாங்க அவங்க. ஹalleluya. சந்திக்கும் போது கோர்னேலியு பார்த்தீங்கன்னா ஒரு தேவ மனிதன். அவர் அநேக தான தர்மங்களை பண்றாரு, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்காரு. அப்ப தேவதூதன் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி வந்து யோப்பா பட்டணத்தில் மனுஷன் அனுப்பு, அங்க பேதுரு என்று மறுபேர் சீமோனை அழைப்பி அவன் தோல் பதினுடைய சீமோன ஒருவனிடம் தங்கி இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது என்றார். ஹalleluya. சொன்ன பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து உங்களை பத்தி எல்லா டேட்லும் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, எது பண்றீங்க எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் வரைக்கும் ஒன்றும் மறவே இல்லை. நீங்க எந்த தொழில் இருக்கீங்க, எந்த அட்ரஸ் இருக்கீங்க, உங்க டேட்டா பேஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் உங்களை உண்டாக்கினவர். ஆமென். ஹalleluya. இந்த உலகம் உண்டாவதுக்கு உங்களை முன்குறித்தவர் அவர். ஆமென். ஹalleluya. இப்படி அவங்க பேசிக்கொண்டு இருக்கும்போது சரி பேதுரும் போறாரு. பேதுரு போய் கோர்னேலியை சந்திக்கிறாரு. கோர்னேலியு சாட்சி சொல்றாரு, இது மாதிரி தேவத்தை நான் பார்த்தேன், உங்களுக்கு கூட்டினார் சொன்னாரு, உங்களுக்கு பேச சொன்னாரு. பேசிக்கொண்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு பார்த்து அங்க அநேக சுற்றி இருக்காங்க. பேசப்படும் போது அவங்க எல்லாம் விருத்த விழாத ஜனங்கள் அவங்க. ஆனா பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு எப்படி பெந்தெகோஸ்தே நிரப்பினாரோ அதே மாதிரி கோர்னேலியு கூட எல்லாரும் பரிசுத்த நிரப்புறாரு. ஆமென். ஹalleluya. நம்ம பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென். ஹalleluya.
பரிசுத்த நிரப்பும் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, நம்ம பாஷையில பேசுறாங்க. பேதுரு சொல்றாரு, இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்போது இவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம ஞானஸ்தானம் கொடுப்பது சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இப்படியே வல்லமையா பயன்படுத்தப்பட்டாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்மளோட வல்லமையா பயன்படுத்த வல்லமையா இருக்கிற இயேசு கிறிஸ்து பயன்படுத்த பாத்தீங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். ஆபிரகாம் முதல் சவுலரி பாத்தீங்கன்னா எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான். எல்லாருமே யாரும் பெரிய வேதாசம் எல்லாரும் தாழ்மை உள்ளவர்கள் தான். கத்த தெரிந்து கொள்ளப்பட்ட, கத்த அழைக்கப்பட்டவர்கள் தான். கத்த அவங்களுக்கு கூட கத்த பெரிய காரணம் செய்தார். நீங்களும் நானும் சிறியவர்கள் தான், சாதாரண மனுஷங்க தான் நம்ம. ஆனா நம்ம விசுவாசித்தால், நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால் கத்த நம் கருத்தில் அநேக அற்புதத்தையும் அடைச்சிய தேவன் வல்லவராக இருக்கிறான். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறவாகவே இருக்கிற அன்பா தேவஜனமே. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த அப்போஸ்தலரை பயன்படுத்தும் தேவன் அப்பானவரே, தேவச்சரிக்கை ஒவ்வொரு சகோதர தகப்பானவரே, ஆண்டவரே வல்லமையா பயன்படுத்துங்க பாண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம ஒவ்வொரு பரிசுத்தா பெற்றுக்கொண்டாண்டவரே சப்பா. ஹல்லேலூயா. அநேகருக்கு சூழ்ச்சியை கொண்டு செல் பிறகு மாற்றுங்க தகப்பாண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அந்த கோர்வரி வீட்டு எசப்பாண்டவரே, பேதுரு பேசும்போது எப்படியா பரிசு நிரப்பப்பட்டாங்களோ தகப்பாண்டவரே. அப்பா சகோதரனவரே, இயேசு கிறிஸ்து நாம பிரசங்கிக்கும் போது தகப்பாண்டவரே, பரிசுத்த ஆவியை பின்மாறி ஊற்றுங்க தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நீ சொன்னீரப்பா, நம்ம மாமசம் யாவர் பேரும் என் ஆவியை ஊற்று சொல்லிக்கிற தகப்பாண்டவரே. இப்போ இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே, மாமசம் யார் பரிசுத்தா நிரப்பங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் பரிசுத்தா ஊற்றப்படுவதாகப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் ஆண்டவரே ரத்தத்தினால் வேலெடுக்கிறோம். தேவச்சரிக்கை ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வேலெடுக்கிறோம்ப்பா. அந்த குடும்பத்தை ரத்தத்தினால் வேலெடுக்கிறோம் பாண்டவரே. உருவிய பட்டயத்தோடு வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருப்பாங்க பாண்டவரே. ஸ்தோத்திரி சொல்லிடுறப்பா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போக சொல்லிடுற தகப்பாண்டவரே. ஒவ்வொரு கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. ரத்தத்தில் வேலெடுக்கிறோம் தகப்பாண்டவரே. சரீரத்தில் சுகம், பலன், குடும்பத்தில் சமாதானமும் ஐஸ்வர்யமும் தங்கிருக்கிடும் கர்த்தாவே. நாம ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்து ஐக்கியமும் சமாதானமும் பரிசுத்த ஆவி வழிநடத்தி இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.